Hi friends, today recipe Thalicha சோறு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க ஃபாரிஸ்ட் டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Thank you. இப்போ தாளிச்ச சோறு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாம். நான் மீடியம் சைஸ் தக்காளி 2 பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு வெங்காயம் நீல வாக்குல கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 4 பச்சை மிளகாய், புதினா கொஞ்சம். ரைஸ் நான் இன்னைக்கு பொன்னி ரைஸ் தான் எடுத்துக்கிட்டேன். இது கிட்டத்தட்ட 1/2 கிலோ எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே இதை ஊற வச்சுக்கிட்டேன். வாஷ் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு, நெய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஸ்பைசஸ் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜீரகம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துடலாம். இதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கிடுவோம். இப்போ நெய் எண்ணெய் ரெண்டும் சூடாயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க ஸ்பைசஸை இதோடய சேர்த்துடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா உதுத்துட்டு இதோடய சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு 3 நிமிஷம்னாது நல்லா வதங்கணும். அப்போ தான் நான் பிரியாணினாலும் தாளித்த சோறாக இருந்தாலும் வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினாதான் ரைஸ்க்கே நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வச்சுருக்க பச்சை மிளகா, புதினாவை சேர்த்துடலாம். இப்போ இது ஒரு நிமிஷம் போல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம். இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்க தக்காளியை சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை வேக வச்சிடலாம். நீங்கள் இந்த ரைஸ் நான்வெஜ் சிக்கனோ மட்டனோ அல்லது ஃபிஷ்ஷோ எது செஞ்சாலும் இந்த ரைஸ்க்கு சூப்பராக இருக்கும். நம்ம நான்வெஜ் எடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் நார்மல் ரைஸ் தான் செய்வோம், ஒயிட் ரைஸு. ஸோ அது மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ரைஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு 1:2 அந்த ரேஷியோவில் சேர்க்காம இதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கங்க. இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ரைஸ் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம ஈக்குவல் 1:2 அந்த ரேஷியோவில் சேர்ப்போம். பட் இதுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா தான் கேட்கும், இல்லைன்னா கொஞ்சம் பயராக இருக்கும். இப்போ ரைஸ் பாருங்கள் கொஞ்சம் வெந்துருச்சு, ஆனால் இன்னும் பயராக தான் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிற போகிறேன். ஒரு 1 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை அப்படியே நல்லா மீடியம் லோ ஃப்ளேமில் இதை மூடி வச்சுருவோம். நல்லா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி இதை மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுருங்க. அந்த ரைஸ் நல்லா குக் ஆகி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும். இப்போ ஒரு 1/4 மணி நேரம் போல் ஆயிடுச்சு. இப்போ ரைஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ரைஸ் பர்ஃபெக்டாக கரெக்டாக வெந்திருக்கு. ஒன்றோடு ஒன்று ஒட்டலை, நல்லா உதிரியாக இருக்குது. ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாளிச்ச சோறு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இதோட கிங்ஃபிஷ் ஃப்ரையும் மிட்டா மீன் குழம்பும் வச்சுருக்கேன். நான் இதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மிட்டா மீன் குழம்பும் ஃபிஷ் ஃப்ரையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு நம்ம மட்டனோ சிக்கனோ அல்லது ஃபிஷ் ஃப்ரையோ அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி வந்ததுன்றதை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.